சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் வெல்த்தி அண்ட் ரிச் ஆகிறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோவை நீங்கள் தொட்டு பார்க்குறதே ஒரு 1 லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விஷயத்தை கவனிச்சிக்கிறீங்களா? சில பேரால் வெல்த்தை ரொம்பவே ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் ஆனால் கூட அந்த பெரிய லாஸ் ஆன மாதிரியே காமிச்சிக்காமல் ஒன்ஸ் மோர் அவங்க இருந்த பொசிஷனில் மறுபடியும் வந்துடுவாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு மணி மேக்னெட்டாக ஆக்ட் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், எவ்வளோதான் மணி அவங்களுக்கு ஜென்ரேட் ஆனாலும் அதை மெயின்டைன் பண்ண தெரியாமல் லாஸ் ஆகினே இருப்பாங்க. அவங்க இருந்த பொசிஷனில் தான் அவங்க இருந்துக்கினே இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன ரீசன்னு மெயினாக பார்த்தா அவங்க மணி ப்ளூ பிரிண்ட் தான். அதாவது அந்த மணி ப்ளூ பிரிண்ட்டை எப்படின்னு சொல்லலாம்னா, the way they think of their money. அதாவது காசுன்னு சொன்னால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க ஆட்டிடியூடு அதுக்கு எப்படி இருக்குது என்றது தான். உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன். இப்போ ரிச் பீப்புள் பற்றி நான் அவங்கள இமேஜின் பண்ண சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த தாட்ஸில் ஏதாவது ஒன்று வந்துச்சான்னு பாருங்கள். ரிச் பீப்புள்னால் ரொம்ப மோசமானவங்க, ரிச் ஆனால் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது, ரிச் ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்களாம் என்னை விட்டு போயிடுவாங்க, நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன், இப்போ நான் தனியாக ஒதுக்கி வைக்கப்படுவேன். இப்படி ஏதாவது உங்கள் தாட்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் கரெக்டான வீடியோவில் தான் இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி தாட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னாவே இது உங்களை கண்டிப்பாக ரிச் ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் ஆக்டிவாக வேணான்னு சொல்கிறீங்கன்னா அந்த விஷயத்த நீங்கள் ஆக்டிவாக பண்ண மாட்டீங்க. பட் நீங்கள் சப்கான்ஷியஸாக அந்த விஷயத்த நீங்கள் வேணாம், தேவையில்லை, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகம். ஆக்டிவாக ரெஃப்யூஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி சப்கான்ஷியஸாக ரெஃப்யூஸ் பண்ணுறதுனால இன்னும் என்ன பிரச்சனைனா, நீங்கள் அதை ரெஃப்யூஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. பட் நீங்கள் அதை தொடர்ந்து ரெஃப்யூஸ் பண்ணின்னு தான் இருப்பீங்க. அதே மாதிரி தான் மணிக்கும் மேட்ச் ஆகும். நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில், அதாவது மனசுக்குள்ளே பணக்காரங்கன்னா இந்த மாதிரி காசு வச்சுருந்தா நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சப்கான்ஷியஸாக நீங்கள் உள்ளுக்குள்ளே நினச்சி நின்றுட்டு அது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துப்பாங்கன்னா, கண்டிப்பாக நல்லா படிங்க, நல்ல ஒரு ஜாப் போங்க, சாட்டர்டே சண்டே என்ஜாய் பண்ணுங்க, இப்படி தான் சொல்லி கொடுத்துப்பாங்க. பட் நீங்கள் இப்போவே உங்கள் ஃபுல் எஃபர்ட்டை போட்டு உழைச்சா வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணலாம். இது நான் சொல்கிறது ரிச் அண்ட் பணக்கார ஆகிறதுக்கு மட்டும் இல்லை. இது உங்கள் நிம்மதி, சந்தோஷம், உங்கள் சுற்றி இருக்கிறவங்களோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையுமே டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரிச் ஆகணுன்றது காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை. நீங்கள் ரிச் ஆகிறீங்கனாலே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தான் நீங்கள் ரிச் ஆகுறீங்க. இப்படி பண்ணுறப்ப உங்கள் செல்ஃப் எஸ்டீம், நீங்கள் இந்த எர்த்துக்கு வந்ததுக்கான பர்பஸ், நம்ம ஏன் இந்த பூமியில் வாழ்கிறோம், இந்த மாதிரி பற்பல கேள்வி அண்ட் பற்பல ஃபுல்ஃபில்மெண்ட்டை அடையிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களால் ரிச் ஆக முடியும்னா நீங்கள் ரிச்சாகி காமிக்க வேண்டியது உங்களோட டியூட்டி பண்ணணும். நம்ம அடையணுன்ற கோலை ஆல்ரெடி சில பேர் அச்சீவ் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ அதை பார்த்து நம்ம ஜெல்லஸ் ஆகாமல் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிட்டு, அவங்களால பண்ண முடியும்னா நம்மளாலையும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட டிப்ஸ் எடுத்துக்கின்னு நம்ம அதே கோலை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணலாம். நம்ம கோல்ஸை எப்படி அச்சீவ் பண்ணணுன்ட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுக்கிறோம். இன்ஃபேக்ட் நீங்கள் அதை பார்க்கலன்னா இது மேலே கார்டில் வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளை ஒன்று தடுத்து நிறுத்துறது ரிச் ஆகிறதுலேருந்து. அது என்னன்னா, நான் ரிச் ஆனதுக்கப்புறம் நான் ரிச் பீப்புள் பண்ண வேண்டிய விஷயம்னா நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது எந்த விட எஃபர்ட்டும் போடாமல், ப்ராசஸ்ஸே பண்ணாமல், அந்த ஜர்னி எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாமல், யாராவது என் மடியில் ₹1 கோடி போட்டு போனால் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா லாட்ரி வின்னர்ஸ்னால் பார்த்துப்பீங்க, அவங்க எவ்வளோ தான் $1 மில்லியன், $10 மில்லியன் அந்த மாதிரி ஜெயிச்சா கூட 5 வருஷத்தில் அவங்க எந்த நிலைமையில் இருந்தாங்களோ திரும்பவும் அந்த நிலைமைக்கே நின்றுவாங்க. இங்கே என்ன மெயின் திங்னா மைண்ட் செட் தான். Rich will always be rich, poor will always be poor, irrespective of the money they have. ஸோ இங்கே மாற்ற வேண்டியது மைண்ட் செட் மட்டும்தான். ஸோ நம்ம பார்க்க போகிற முக்கியமான மைண்ட் செட் இது ஒன்று தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சுப்பீங்க. பி டூ ஹாவ் வர்சஸ் ஹாவ் டூ பி. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு என்கிட்ட காசு வரட்டும்,
நான் அதுக்கப்புறம் பணக்காரங்க பண்ண வேண்டிய விஷயத்த நான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் பணக்காரனாக இருக்கிறேன். ரிச் பீப்புள் வந்து நான் பணக்காரன் ஆகணும்னா என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி நான் அதுக்கப்புறம் பணக்காரன் ஆகிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ரிச் மைண்ட் செட் எப்படின்னு நினைக்கணும்னா, நான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன், அதுக்கு பீப்புள் கிட்டேருந்து நான் காசு வாங்குறேன், அது மூலிமா நான் ரிச் ஆகிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. பட் புவர் பீப்புள் எப்படி நினைப்பாங்கன்னா, நான் முதல்ல ரிச் ஆகிடுறேன், அதுக்கப்புறம் நான் ப்ராப்ளம் வேணும்னா அவங்களுக்கு சால்வ் பண்ணுவேன், இல்லை நான் ஆல்ரெடி ரிச்சாக இருக்கேன்ல நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ரிச் மைண்ட் செட் பீப்புள் வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்க ஆரம்பித்து அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. பட் புவர் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க என்ன ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்ஃபேக்ட் அவங்க இன்னும் டவுன் கிரேட் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ரிச்சானா தான் அடுத்த வேலை பார்ப்பேன், என்கிட்ட காசு முதல்ல வரட்டும், நான் அதுக்கப்புறம் பார்ப்பேன், என்கிட்ட காசு கொஞ்சம் வரட்டும், அதுக்கப்புறம் இந்த புக்கு வாங்குறேன், இப்படி அப்புறம் சொல்லிட்டு போனால் அது எப்போவுமே நடக்காது. பட் ரிச் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அவங்களால என்ன பண்ணி அவங்க கோலுக்கு கிட்ட ரீச் பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தால் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகினே இருப்பீங்க. ஆத்தர் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறாருன்னா, உங்களுக்கு வர சேலரி இல்லைனா மணியை வந்து 6 டிவைட் பண்ண சொல்கிறாரு. அதாவது இதை வந்து அவர் 6 ஜார் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாரு. ஜார் 1, அதாவது 50% ஆஃப் யுவர் மணி வந்து நெசசிட்டிஸில் போயிடும். நெசசிட்டிஸ்ன்றது அத்தியாவசிய பொருட்கள், அதில் போயிடும். மீதி 10% இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இல்லைனா ஒரு பர்டிகுலர் ஸ்டாக், பிட்காயின், எதை வேணால் இருக்கலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் சேலரியிலேருந்து 10%. மீதி 10% வந்து லாங் டேர்ம் சேவிங்ஸ். அதாவது இந்த அக்கௌண்ட்டோட பர்பஸ் என்னென்னா, நீங்கள் இதுக்கப்புறம் வேலைக்கே போக தேவையில்ல, பிடிச்ச விஷயத்த பண்ணலாம், இவ்வளோ காசு என்கிட்ட எனக்கு போதும் அப்படின்னு நினைப்பீங்கள, அந்த காசை சேர்த்து வைக்கிறதுக்கான இடம் தான் இந்த லாங் டேர்ம் சேவிங்ஸ். நெக்ஸ்ட் ஜார் 4, எப்போவுமே சேவிங்ஸே இருந்தால் எப்படி, கொஞ்சம் ப்ளே டைமும் வேணும்ல. இந்த 10% பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வர காசை நீங்கள் செலவு பண்ணிடணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் எப்படி வேணால் செலவு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மசாஜ் போகலாம், ஒரு ரிச்சான ஹோட்டலில் போய் 7 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம். ஸோ அது என்ன வேணால் இருக்கலாம். இது வந்து ப்ளே அக்கௌண்ட். நெக்ஸ்ட் கிவிங் அக்கௌண்ட். இந்த கிவிங் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வர சேலரியிலேருந்து 10% சேவ் பண்ணி அதை வந்து சேரிட்டி, டொனேஷன், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு உங்கள் 10% ஆஃப் சேலரியை யூஸ் பண்ணலாம். மீதி 10% வந்து எஜுகேஷன் அக்கௌண்ட். இது எதுக்குன்னா, உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு சில கோர்சஸ், லைவ் செமினார்ஸ் அதெல்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை புக்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த 10% ஆஃப் த மணியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோல் சிஸ்டம் நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும், இது வந்து லைஃப்பில் இருக்கிற எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே கவர் பண்ணும். ஸோ ஒரு இடத்த கூட நீங்கள் மிஸ் பண்ணிட்டோமே நினைக்க வாய்ப்பில்லை. இது எல்லாமே சீக்ரெட்ஸ் ஆஃப் த மில்லியனர் மைண்ட் இந்த புக்கில் தான் படித்து சொன்னேன். அதுக்கப்புறம் நிறையா பாட்காஸ்ட் அண்ட் வீடியோஸ், இதிலேருந்து இன்சைட்ஸ் எடுத்து இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் மறுபடியும் பார்க்க நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இதை நீங்கள் பார்க்க உங்கள் மைண்டில் வந்து சப்கான்ஷியஸாக இதை வந்து ஒரு ஹேபிட்டாக மாற்றுவீங்க. ஸோ நீங்கள் விஷயத்த கேட்டுக்கினே இருக்கிறதுனால அது உங்களை எழுந்திரிச்சு செய்யறதுக்கு மோட்டிவேட் பண்ணணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.